ரவியும் ராஜாவும் ஒரே கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள். இருவரும் ஒன்றாகவே கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு சென்று கல்வி கற்று வந்தனர். ரவியோ சரிவர கல்வியை கற்காமலும் பள்ளிக்கு பல நாட்கள் செல்லாமலும் விளையாடி கொண்டிருப்பான். ராஜாவோ பள்ளிக்கு ஒழுங்காக சென்று நன்கு கல்வியை பயின்று வந்தான். அவன் மேல் படிப்பிற்காக சென்னை வந்து பட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞர் படிப்பையும் முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பல ஆண்டுகள் பணியாற்றி வந்தான். ரவியோ சரிவர கல்வி பயிலாமல் பற்பல சின்ன வேலைகளில் அமர்ந்து திருப்தி அடையாததால் முடிவில் திருட்டு தொழிலில் இறங்கிவிட்டான். கிராம மக்கள் அவனை கண்டுபிடித்து நன்றாக அடித்து கிராமத்தை விட்டே துரத்திவிட்டனர். அவனும் சென்னையை வந்தடைந்து பல தீய நண்பர்களுடன் கூடி மதுவுக்கும் போதை மருந்திற்கும் அடிமையாகி பல தீய பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டு திருட்டு தொழிலில் கை தேர்ந்தவனானான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு இணங்க ஒரு நாள் வீடு ஏறி திருடும்போது கையும் மெய்யுமாய் பிடிபட்டான். காவல்துறையினரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தனது பள்ளி நண்பனான ராஜாவை கண்டு தன் சோக கதையை கூறினான். வழக்கறிஞர் ராஜாவும் தன் நண்பனுடைய வழக்கில் ஆஜராகி அவனுக்காக பரிந்து பேசி விடுதலையே வாங்கி தந்தான். அதுவுமன்றி ரவிக்கு அறிவுரைகள் கூறி ஒரு வேளையில் அமர்ந்து நல்ல வாழ்க்கை வாழும்படிக்கு புத்தி சொல்லி அனுப்பினான். ஆனால் ராஜா கூறின அறிவுரைகள் ஒன்றும் அவனுக்கு ஏறவில்லை. முன்போலவே மீண்டும் பல குற்றங்களை புரிந்து திருடவும் ஆரம்பித்தான். ஏனெனில் தான் என்னதான் குற்றம் செய்தாலும் தனக்காக வழக்காடி தன் நண்பன் காப்பாற்றி விடுவான் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. ஒரு நாள் ஒருவனது பணப்பையை திருடின போது பிடிபட்டான். அப்படி அவனை தடுத்து பிடித்தவனை கத்தியால் குத்தி காயப்படுத்தி விட்டான். காவல்துறையினர் மீண்டும் அவனை கைது செய்து நீதிமன்றம் கொண்டு சென்றனர். அவன் நீதிமன்றம் சென்றபோது அவனது நண்பன் ராஜா பதவி உயர்வு பெற்று நீதிபதியாக நியாயாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவன் சந்தோஷம் இன்னும் அதிகமாயிற்று. தன் நண்பன் இந்த துன்ப நேரத்திலும் தனக்கு உதவி செய்வான் என்ற மகிழ்ச்சியில் இருந்தான். ஆனால் இப்போது நீதிபதியாக உள்ள ராஜா அவனது வழக்கை தீர விசாரித்து ரவியை கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறி 6 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையை பிறப்பித்தான். இதை கேட்ட ரவி அதிர்ச்சியடைந்தான். அவன் நீதிபதி ராஜாவை பார்த்து, நண்பா, என்னை மறந்துவிட்டாயா? முன்பு ஒருமுறை நீ வழக்கறிஞனாக இருந்தபோது என்னை தப்புவிக்கவில்லையா? இப்போது நீதிபதியாய் இருந்தும் என்னை தண்டனைக்குட்படுத்தி விட்டாயே என கதறினான். அதற்கு ராஜா, நான் வழக்கறிஞனாக இருந்தபோது உனக்காக வாதாடி உன்னை தப்புவித்தேன். ஆனால் இப்பொழுதோ நான் நீதிபதியாக இருக்கிறேன். ஆகவே சட்டத்தை காத்து குற்றவாளியை தண்டிப்பதே என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று கூறி உள்ளே சென்று விட்டான். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது நாம் செய்யும் பாவங்களுக்காக இறைவனிடம் வழக்கறிஞரை போன்று பரிந்து பேசி நம் பாவங்களை மன்னிக்க முடியும். வழக்கறிஞரை போன்று பரிந்து பேசி நம் பாவங்களை மன்னித்து நாம் வாழ்க்கையை வாழ உதவி செய்ய முடியும். நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே நமது பாவங்களுக்காய் சிலுவையில் தன்னையே தியாகம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலம் முடிவடையும் பொழுது தாம் மறுபடியும் இவ்வுலகத்திற்கு வருவதாய் வாக்களித்து சென்றார். ஆனால் அச்சமயம் அன்பு இரட்சகராக அல்ல, நீதி செய்யும் நியாயாதிபதியாகவும் ராஜாதி ராஜாவாகவும் வருவார். நாம் செய்த எல்லா செயல்களுக்கும் ஏற்ற பலன் அப்போதுதான் கிடைக்கும். யார் யாருடைய பாவங்கள் அவர் மூலமாய் மன்னிக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் நித்திய மோட்சத்தையும், யார் யார் அவர் அளித்த இலவச பாவ மன்னிப்பின் இரட்சிப்பை அசட்டையாய் தள்ளினார்களோ அவர்கள் நித்திய நரகத்தையும் அடைவார்கள். இதைதான் வேதம் சொல்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆகையால் இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள்.